சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக ஆசிரியர்களையும் மாணவர்களையும் வழிநடத்தி இப்பள்ளியை சிறந்த பள்ளியாக வளர்ச்சியடைய செய்த நம் பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்கள் தலைமை உரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம். இறைவனுக்கு நன்றி. இந்த அகில அண்ட சராசரங்களை படைத்து பார்த்து கொண்டிருக்கும் ஈசன் இறைவன் அவர்களுக்கு முதல் நன்றி தெரிவிக்கிறேன். இந்த இடத்துல எனக்கு நிற்க வச்சிருக்காரு அப்படின்னா அதுக்கு எந்த காரணம் இருக்கு. ஒரு காரணம் வந்து எதுவுமே நடக்கிறதில்லை. நான் பிளான் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் பிளான் பண்ணல. நான் இந்த கர்நாடக ஸ்கூலுக்கு வருவேன்னு எதிர்பார்த்தேன்னா அதெல்லாம் இல்லை. இந்த தமிழ்நாட்டில் எத்தனையோ ஸ்கூல் இருக்குது. நீங்கள் ஒரு ஸ்கூல் படிக்கணும். ஆனால் அங்கே போகாமல் இங்கே வந்துட்டு அப்படின்னா இறைவனுக்கு நடப்பது எல்லாமே இறைவனுக்கு. இந்த ஆண்டு விழாவும் இறைவனுக்கு. இறைவன் சட்டத்தினால்தான் நம்ம தலைவர் ஆண்டு விழா நடத்துன்னு சொல்லிட்டாரு. அப்படி ஒரு செலவோ பள்ளிக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நான் கேட்கவே வேண்டாம். சும்மா ஒரு மெசேஜ் போட்டுவிட்டு அடுத்து முடிச்சார். அது மாதிரி நான் எனக்கு தலைவர் மட்டும் இல்லை, ஒவ்வொருத்தரும் செய்ய ஆரம்பிக்கணும். ஒவ்வொரு பெற்றோரும் செய்ய ஆரம்பிக்கணும். இந்த ஸ்கூலில் படித்து முடிச்சுட்டு போனேன் மாணவ செல்வங்கள் நிறைய பேர் நிறைய இடத்துல இருக்கிறீங்க. ஏன் நம்ம டான்ஸ் சொல்லிக் கொடுத்த பேரண்ட்ஸ் இருக்கிறீங்க, அம்மா இருக்கிறீங்க, அவங்களும் இந்த ஸ்கூலில் படித்த பேரண்ட்ஸு. அது மாதிரி இருக்க ஒரு நல்ல இருக்கக்கூடிய நிறைய செய்ய வேண்டாம். வந்து பெரிய லெவலில் நம்ம தலைவர் மாதிரிலாம் செய்ய முடியாது. எனக்கு 100 ரூபா தெரியும். 100 ரூபா கிட்ட இருக்குது. ஒரு காப்பி பெற்று வாங்கிட்டு பர்த்டே கொண்டாடுறீங்க, ஒரு காப்பி கொடுங்க, அவ்வளோதான். எல்லாம் முடிஞ்சு ஒரு ஏர்போர்ட் சீட்டு ஒரு பண்டேஜ் வாங்கிட்டு போய் இந்த மாதிரி ஊர் கூடி தேர் எடுத்தா தான் தேர்களை கொண்டு வர முடியும். நம்ம நம்முடைய எண்ணம் எல்லாமே யாருடைய நம்ம இருக்குன்னா நாளைக்கு நம்ம பையன் எந்த லெவலில் வந்துட்டு ஒரு 10 வருஷம் கழிச்சு என்னோடய ஸ்டூடெண்ட்டு அப்படின்னு வந்து இருக்கிறத எப்படி இருக்கணும். அதுதான் என்ன நம்மளுடைய பணம். இன்றைக்கி வந்து ஃப்ளைட்டில் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கிறாரு. நாளைக்கு நம்ம மாணவர்களாக சேர்த்து நம்ம இங்கே படிக்கின்ற மாணவர்களை சிங்கப்பூர் கூட்டு போகிற ஃப்ளைட்டில் அப்படின்னு போவோம். அடுத்த அளவு ஏன்னா தலைவர் செஞ்சுட்டே இருக்காரு, அவர்கிட்ட சொல்லிக்கிட்டே போட்டோம் அப்படின்னு விட்டுக்கூடாது. அடுத்த லெவலில் நம்ம கொண்டு வந்துகிட்டே இருக்கணும். அவன் ஒவ்வொருத்தராக மாற்றி மாற்றி நான் இங்கே இலவசமாக கிடைச்சிது, அதை என்ன பண்ணுறேன், திருப்பி நான் இலவசமாக கொடுக்குறேன் அப்படிங்கிற இதில் வந்துடணும். நானும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தேன். இங்கே உட்காந்துருக்க அத்தனை பேர் கவர்மெண்ட் ஸ்கூல் தான் படித்தேன். கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனால் எங்கள் காலத்தில் நான் பார்த்த கவர்மெண்ட் ஸ்கூலில் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் உண்டு. என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணால் தான் கவர்மெண்ட் ஸ்கூலு. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணி அந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்த மாட்டாங்க. அப்படி இருந்து காலம் பண்ணுறாங்க. ப்ரைவேட் ஸ்கூலில் போய் சேர்ந்தால் கேவலமாக நினைப்பாங்க. ஆனால் இன்றைக்கி ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்ந்தால் பெரிய இது 4 லெவல் கஷ்டம் செய்யலாம். படிக்கிறவங்க இல்லைன்னு தெரியாது. தனித்த முடிச்சவங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்ந்து நிறைய பேர் சொல்லிட்டோம். ஆனால் ஒரு 10% இடஒதுக்கீடு எல்லா கோர்ஸ்லையும் உண்டு அப்படின்னு. ஆனால் யாருமே அது சேர்றதில்லை. திருப்பி கூட அவனுக்கு ஏதோ ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் அது என்ன இதுக்கு போய் சேர்த்துறாங்கன்னு தெரியல. இந்த கேம்பஸ் சட்டு இடஒதுக்கீடு இல்லாமல் போயிட்டு இப்போ என்ன நமக்கு கவர்மெண்ட் கொடுக்கக்கூடியத நான் எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு போனால் என்ன அர்த்தம்? நீ படித்தா போதும், உனக்கு எல்லா செலவும் கிடைக்கும். நீங்கள் வந்து 10th நல்ல மார்க் வாங்கிட்டு 12th நல்ல மார்க் வாங்கிட்டு நான் டாக்டர் ஆகணும்னா இந்த டாக்டர் படிக்க வைக்கிறதுக்கு அரசாங்கம் மற்றும் பெற்றோர்கள் பெற்றோர் கழகம் எஸ்எம்சி எல்லாம் ரெடி, நம்ம ஆசிரியர்களும் ரெடி. ஆக ஏற்கனவே சில பேர் படிக்க வச்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ நீ படிக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு முக்கியமான வேலை. படிக்கிறது மட்டும் இல்லை, ஸ்போர்ட்ஸில் இருந்தாலும் ஸ்போர்ட்ஸில் கூட இப்போ கொஞ்சம் வாலிபால் டீம் பண்ணணும், பாஸ்கெட் பால் டீம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுரேஷ் சதீஷ் குமார் அப்படிங்கிற